ஹாய் காய்ஸ், நான் உங்கள் சதீஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆக்சுவலி வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப சாரி காய்ஸ், தப்பாக நினச்சிக்காதீங்க. வீடியோ வரல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம வீடியோ வரல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய சாரிங்க. சரி, நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 3 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, பைக் ஃபெயிலியர் இன் யுவர் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்போம். அந்த வீடியோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கோப்ரோ இன்னும் எத்தனை நாளுக்குள்ளடா வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு ரெண்டாவது விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். மூணாவது விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலோட க்ரோத்தை பற்றி தான் பேச போகிறோம். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பேசுறது மட்டும்தான், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. சரி, ஓகேங்க, வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம், பிரேக் ஃபெயிலியர் இன் யுவர் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போட்டுப்போம். அந்த வீடியோவில் வந்து எனக்கு வந்து தெரியல, காமனாக தெரியல எனக்கு ஏபிஎஸ்னா எப்படி, பைக்னா எப்படி, அதை பற்றி தெரில. நான் வந்து சொல்லிருப்பேன், இந்த மாதிரி பிரேக் மட்டும் கொஞ்சம் ஃபால்ட்டாக இருக்குது, எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இஷ்யூ ஆகுது, ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பேன் நான். அதுக்கப்புறம் நான் போய் ஷோரூமில் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஓகே ஏபிஎஸ்னா இப்படி தான் போல. பிரேக் நார்மலாக க்ரூசிங் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது சடனாக பிரேக் போட்டுச்சுன்னா ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஷோரூமில் கன்சல்ட் பண்ணி தான் எனக்கு தெரியுமே. அப்புறம் நிறைய பேர் வந்து அந்த வீடியோலாம் பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி ப்ரோ ஏபிஎஸ்னா அப்படி தான் ப்ரோ ஒர்க் ஆகும் அப்படிலாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. அவங்க ரெண்டாவது விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கோப்ரோ எப்படா வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா, இன்னும் கொஞ்ச நாளில் வாங்கிடலாங்க, கண்டிப்பாக வாங்கிடலாம். நான் ரொம்ப சர்ச் பண்ணினே இருந்தேங்க. எப்படின்னா, புதுசாக வாங்குற அளவு நம்மக்கிட்ட வந்து காசு இருக்காது. ஏன்னா கோப்ரோ 9 வந்து 32 35 சொல்கிறாங்க. அப்படி 35 உங்களுக்கே தெரியும் நம்ம வண்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக காசு செலவு பண்ணுமா அப்படின்ற கான்செப்டில் இருக்கேன். நான் ரொம்ப சர்ச் பண்ண செகண்ட்ஸில் ஏறி இறங்காத கடை கிடையாது, ஓஎல்எக்ஸில் பார்க்காம இருந்தது கிடையாது ஒரு நாள் கூட. இன்ஸ்டா, யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே சர்ச் பண்ணே தான் இருப்பேன். ட்விட்டரில் கூட சர்ச் பண்ணுவாங்க, இது கோப்ரோ செகண்ட் ஹேண்ட் ஷாப் அப்படிலாம் சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருப்பேன் நான். கோப்ரோ 8 வந்து கடையில் 22,500 தான். நார்மலாக நீங்கள் ஓஎல்எக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா 30,000லாம் போட்டு வச்சிருக்கானுங்க அநியாயமா. நான் பார்த்துட்டு என்னடா இப்படிலாம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்தளவு எனக்கு வந்து டென்ஷன் ஆகுது, வெறுப்பாகுது. நானும் நிறைய பேர் கோப்ரோ 6, கோப்ரோ 7, கோப்ரோ 8 இவங்களெல்லாம் பிடிச்சி ப்ரோ கம்மியாக தாங்க ப்ரோ, அப்படி இப்படி ப்ரோ அப்படிலாம் நல்லா பேசிட்டு தான் இருக்கேன். ஆனால் வந்து இறங்க வர மாட்டாங்க. அவங்க ஒரு ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 22 கீழே எவனுமே வரமாட்டானுங்க. ஆனாலும் வந்தாங்க. ஒரு கோப்ரோ 2, கோப்ரோ 3 வந்து கோப்ரோ 2, கோப்ரோ 3லாம் வந்து 4 இயர் 5 இயருக்கு முன்னாடி மாடலு. அதுவே 15,000ன்றான் ஒருத்தன். எனக்குலாம் யாரா நீலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகுது. என்னடா இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு. அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டேன். ஓஎல்எக்ஸே வேணாண்டா எனக்கு, ஓகே நம்ம வேற எதுனா பார்த்துக்கலாம், எப்படியா சர்ச் பண்ணி நான் வாங்கிடணும், எப்படியா சர்ச் பண்ணி வாங்கிடணுன்ற அந்த கான்செப்ட்லேயே தான். எங்கெங்கேயோ போகாத கடை கிடையாது, போகிற கடையிலாம் நம்பர் ப்ரோ நம்பர் கொடுங்க ப்ரோ, உங்கள் நம்பர் கொடுங்க, நான் எப்பயாவது வந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்டனே இருப்பேன். அவங்களும் இல்லை ப்ரோ இன்னும் வரல ப்ரோ சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கே வெறுப்பாயிடுச்சு. என்னடா பெரிய கோப்ரோ, நம்ம வண்டியே வாங்கிட்டோம், அதுனா வாங்குறது பெரிய விஷயமா அப்படி சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ஒரு வழியாக காசு சேர்த்தாச்சுங்க. நம்ம கோப்ரோ வந்து கண்டிப்பாக இன்னும் எத்தனை நாளுக்குலாம் வாங்க போகிறேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் கண்டிப்பாக சீக்கிரமாக வாங்கிடுவேன். ஏன்னா நம்ம பைக் வாங்கினதே வந்து ரொம்ப சர்ப்ரைஸு. எப்படின்னா, என் கூட இருந்தவங்களுக்கே தெரியாது நம்ம வண்டி வாங்கினது. அந்தளவு சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இப்போ இந்த சின்னதாக வாங்கும் போது உங்ககிட்ட சொல்லிட்டேன்னா அது வந்து நல்லா இருக்காது. அதனால் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ். ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற டேட்டை விட முன்னாடியே வாங்கிடுவோம் எனக்கு தெரிஞ்சு. இல்லை மேபி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற டேட்டுக்கு அப்புறம் கூட வாங்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக வாங்கிடுவோம். ஃபஸ்ட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ கோப்ரோ வாங்குறது பிரச்சனையே கிடையாதுங்க. கோப்ரோ வாங்கிட்டோன்னு வைங்களேன், கோப்ரோ வாங்கிட்டு அந்த அசசரிஸ் இருக்கு, கோப்ரோ விட அதிக காஸ்ட்டுக்கு அது போயிடுதுங்க. எல்லா அசசரிஸும் எடுத்து ஹெல்மெட் மவுண்ட்டு, 64 GB மெமரி கார்டு, கோப்ரோ மைக் அடாப்டரு, மைக்கு, அப்புறம் அந்த TRS to TRS அது இந்த மாதிரி மோட்டோ விளாகிங் அந்த மாதிரி கொஞ்சம் தெரியும் அவங்களுக்கு. அது ஒரு கேபிள் ஒரு 1200, அடுத்து உலாஞ்சி கேஸ் ஒரு 1050, பேட்ரி ஒரு 2000, பேட்ரி கேஸ் ஒரு 5000. இதுனா மோட்டோ விளாகர், வண்டி பிடிக்கும் எனக்கு வந்து இதை ஒரு மெமரியாக ஆக்கணும் அப்படின்றவங்களும் சரி, ப்ரொஃபஷனலாக யூடியூப்பில் வரவங்களும் சரி, அவங்க எல்லாருமே சர்ச் பண்ணுறது வந்து கோப்ரோ. ஏன்னா அதில் அவ்வளோ குவாலிட்டி இருக்குங்க. இப்போ நம்மளே நீங்கள் கேட்கலாம், ஏன் ப்ரோ கோப்ரோவில் வீடியோ பண்ணால் தான் பண்ண முடியுமா, ஈக்கன்லாம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஆனால் எப்படின்னா,
கோப்ரோ அப்படின்றது வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான இமேஜுங்க. நான் வந்து என் வீடியோ பார்க்குறவங்க வந்து பெஸ்ட்டாக இருக்கணும், நம்ம வீடியோ வந்து பெஸ்ட்டாக இருக்கணும், எந்த குறையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சு நான் பண்ணுறனால தான் சரி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் நினச்சிருந்தா அப்பயே ஒரு கொஞ்ச நாள்லேயே கூட நான் எடுத்துருக்கலாம். ஈக்கன் ஒரு 5000 தான், ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, வண்டி வாங்கி கொஞ்ச நாள்லேயே நான் ஈக்கன் எடுத்து நான் மோட்டோ விளாகிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் அது பண்ணி எப்படின்னா வேஸ்ட், அது வேஸ்ட்டாக இருக்கும், கிளாரிட்டி இருக்காது, ஷேக்கிங் ஆகும். மெயின் வந்து நம்ம ஸ்டெபிலைசேஷன் தான் மெயினே. ஷேக்கிங் இல்லாமல் இருக்கணும், அதுதான் ஸ்டெபிலிட்டி தான் நம்மளுக்கு மெயினே. அதுவே ஈக்கனில் இல்லாத போது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அதுவும் இல்லாமல் ஈக்கனில் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. மெயினாக எப்படின்னா நம்ம ரெக்கார்டிங்கில் மைக் பேசிட்டு மெரேஜ் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப தொல்லை. அதனால தான் சரி ஈக்கன் வேணாம், நம்ம எப்படியாவது வெயிட் பண்ணி பரவாயில்ல, கஷ்டப்பட்டாவது எப்படியாவது வேலை செஞ்சு எடுத்துடலாம், கோப்ரோ நம்ம புதுசாகவே எடுத்துடலாம், ஏன் வாங்க முடியாதா நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணி இன்னும் கொஞ்ச நாள்ல வாங்க போறோம் நம்ம கோப்ரோ. அதுக்கப்புறம் நம்ம மோட்டோ விளாகிங் வீடியோஸ்லாம் தெறிக்க விட்டுடலாம், சரியா? அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாம யாருன்னா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி ஆள்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அப்புறம் மோட்டோ விளாகிங் வீடியோஸை மிஸ் பண்றாதீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மூணாவது பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம சேனலோட growth தாங்க. எப்படின்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படின்னா சும்மா ஒரு 3 வீடியோ போட்டிருக்கேன், 3 வீடியோ அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் 13 ஷார்ட்ஸோ நம்ம போட்டிருக்கேன். நான் அந்த 3 வீடியோஸ் பற்றி பேசுகிறேன். நார்மலாக பார்த்துட்டு ஒரு 5 பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, 6 பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, ஓகே ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க அப்படி சும்மா நார்மலாக கமெண்ட் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தா கமெண்ட் வந்துக்கிட்டே இருக்குங்க. நம்ம வீடியோவை நம்மளை ஒரு ஆளாக மதித்து கமெண்ட் பண்ணும்போது, நம்மளை ஒரு ஆளாக மதித்து நம்மளுக்கு கமெண்ட் பண்ணும்போது ஒரு ஹாப்பி இருக்கே, ஐயோ அதெல்லாம் வந்து சொல்ல முடியாதுங்க. உண்மையுமே அவ்வளோ ஒரு ஹாப்பி, ரொம்ப நன்றி. அது எப்படி சொல்கிறேன்னே எனக்கு தெரியல. அது ஒரு ஃபீலிங். அந்த மாதிரி டெய்லியுமே கமெண்ட் வந்துடும். இன்ஸ்டாலேயும் நிறைய பேர் கேட்பீங்க, எப்போ ப்ரோ கோப்ரோ வாங்குவீங்க, எப்போ ப்ரோ வீடியோஸ் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. நிறைய பேர் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாமல் இருப்பீங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணுறேங்க. அதுக்கும் மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் எல்லாருக்குமே. அந்த மாதிரி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணும் போதும் எனக்கு வந்து என்கிட்ட பேசும்போதும் எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்குது. ஓகே நம்ம நம்மளுக்காக இவங்க வெயிட் பண்ணுறாங்க. நிறைய பேர்லாம் இல்லை, ஆனால் கூடிய சீக்கிரம் நிறைய பேர் நம்ம ஃபேமிலி ஒரு பெருசாக மாறிடும். அப்போ நான் நேம்லாம் செட் பண்ணிட்டேன் நம்ம ஃபேமிலிக்கு. அது வந்து மோட்டோ விளாகிங்கில் சொல்கிற இப்பயே சொன்னால் நல்லா இருக்காது, ஆனால் கண்டிப்பாக அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எல்லாரும் வச்ச மாதிரிலாம் இருக்காது, உங்களுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். அந்த மாதிரி மெசேஜ் அண்டு ரிப்ளை பண்ணும்போது கமெண்ட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு ஹாப்பியாக இருக்குது, அது ஒரு நல்ல ஃபீலாக இருக்குங்க. டெய்லியும் ஒரு நாளைக்கு ஒருத்தராவது எப்படியாவது கமெண்ட் பண்ணி என் கூட பேசிடுவாங்க, என்ன ப்ரோ இன்னும் வாங்கலையா, கோப்ரோ வாங்கலையா அப்படிலாம் சொல்லும்போது எனக்கு ஓகே ஒரு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகுது. ரொம்ப எப்படி சொல்கிறது தெரில எனக்கு சரியா. ஓகே சீக்கிரமாக நம்ம வாங்கிடணும், நம்மளுக்காக இல்லைனாலும் இவங்களுக்காகவாவது நம்ம வாங்கிடணும் அப்படின்ற ஒரு தாட் வருது எனக்கு. அதனால் சீக்கிரமாக வாங்கிட்டேன், கவலைப்படாதீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வீடியோ வரலையா ப்ரோ, என்ன ப்ரோ இத்தனை நாளாவது வீடியோ வரல அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. ஓகே சரி, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நான் கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம மோட்டோ விளாகிங் பண்ணுறோம். ஓகே கைஸ் பாய். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.